ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம யுவானை தான் காட்டுறாங்க. கடையில் கயிறு ஹூக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய பெரிய ஐட்டமாக எடுத்துகிட்டு இருக்கான். என்னடா இங்கே பெரிய பேக்கை காணுமே சொல்லிட்டு இந்த பக்கம் போக கரெக்டாக அதே கடைக்கு தான் கோவம் வந்திருக்கான். ஒரு பர்சனே உள்ளே போகிற மாதிரி பெரிய பேக்காக வேணும்னு சொல்லி கேட்டு எடுக்க யார் அது அப்படி சொல்லிட்டு கரெக்டாக கோவம் வரான். இவன் மேலே இருக்கிறதால ஏறி எடுக்கும்போது அந்த ஸ்டாஃபோ ஒரு தட்டை கீழே போட அந்த சவுண்ட் அதிர்ச்சியில அப்படியே கீழே விழுந்தவன் கரெக்டா அந்த ஷாப்பிங் கார்ட்ல விழுந்துட்டா. அதுதான் வீலோட இருக்கேன்னுமா அது பாட்டுக்கு வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. நேரா இவ்ளோ அடிக்க வச்சிருக்க கிஃப்ட்டுக்குள்ள போய் விழுந்துட்டா. என்ன நீங்க இப்படி நாஸ்தி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வேலை செய்யற பொண்ணு வந்து கேட்க சரி எத்தனை டேமேஜ் ஆயிருக்கோ அதுக்கான காசு கொடுத்துறேன் இருக்கா. இந்தாங்க இந்த கார்ட்டையும் எடுத்து போட யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கூ வந்து நிற்க கடைசியில் அவனுமே மிட்டாயெல்லாம் எடுத்து போட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவளை அந்த கார்ட்லேருந்து எடுக்க முடியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும் நான் வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு வந்ததுமே சரின்ட்டா. ஸோ அழகா அப்படியே அவளை இறக்கி விட்டுட நான் உங்களுக்கு கேண்டி வாங்கி தரேங்கிறான். அவளோட பேண்ட்டே கிழிஞ்சு போயிடுச்சு. அதை பார்த்தவன் இந்த இதில் கவர் பண்ணிக்கோன்னு அவனோட கோட்டை கொடுக்குறான். ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி அவளும் வாங்கி கட்டிட்டு இருக்க. என்னை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு அன்லக்காக தான் இருக்கு போனதும் நீயும் இதைத்தான் விரும்பவ போலேன்னதும் அப்படியே ஆஃப் ஆயிட்டான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. செங்கா 3 பேரா கிளம்புனவங்க சூமியாவா மாறி என்னெல்லாம் பண்ண போறாளோ. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ சூமியாவை பார்க்கணுமே சொல்லிட்டு அப்படியே ஆசாசியா நின்னுட்டு இருக்கான். அக்காவும் யுவானும் புதருக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்ததும் நீ இங்க வரவே மாட்டேன்னு தான் நினைச்சேன், ஏன்னா இங்க ஆள் நடமாட்டமே இல்ல, கண்டிப்பா நீ என்ன பிராங்க் பண்ணிருக்கன்னு தான் நினைச்சேன்னு சொல்ல இங்க பாத்தியா உனக்காக நான் கிஃப்டோட வந்திருக்கேன், அதுவும் ஃபயர் ஒர்க்ஸ், நம்ம சேர்ந்து வெடிக்கலாம்னு சொல்லிட்டு பட்டாசு எடுக்க நைட்ல வெடிச்சாதானே நல்லா இருக்கும், பகல ஒண்ணுமே தெரியாதுங்கிறான். அது வரையெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, வெடிக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல 2 பேரும் கம்பி மத்தாப்புல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. வாவ் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்ல இந்த பகல்லே உனக்கு அந்த வெளிச்சம் எல்லாம் தெரியுதான்னு காமெடி போட்டவன் இவ பார்த்ததும் அப்படியே ஆஃப் ஆயிட்டான். சரி கண்ணு மூடு நான் சொல்ல 2 பேருமா சேர்ந்து இமேஜின் பண்ணணும்னு சொல்லி பச்சை பசேல்னு பசுமையான ஒரு காடு, யாருமே இல்லை, நம்ம 2 பேர் மட்டும், அதுல ஃபுல்லா பூக்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்ல அவன் அப்படியே பயங்கரமான இமேஜின்ல இருக்கான். எனக்கு தண்ணி சவுண்ட் எல்லாம் கேக்குது எங்க அட அமைதியா இருடான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தண்ணிக்கு நடுவுல போட்ல 2 பேர் மட்டும் இருக்கோம். நைட்ல அப்படியே அழகழகா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை நம்ம 2 பேரும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோங்க. இவன் இங்க அப்படியே கனவு உலகத்தான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படி ஒரு அழகான இறைவன் இவ பேச டப்புன்னு திரும்பி பார்த்தா அவ தலையில ஸ்பைடர் ஓடுவோம், அசையாதான்னு சொல்லிட்டு தலையிலேயே ஒண்ணு போடுவானா. என்னடா பண்றன்னு இவ கேட்கறதுக்குள்ளேயே படால் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அடே என்னடா பண்ற அப்படி சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி கேட்க அது ஸ்பைடர் மட்டும் உன்னை கடிச்சது, அவ்வளவுதான் 10 நிமிஷத்துல நீ பரலோகமே போயிடுவேன்னு சொல்லிட்டு சும்மா சுத்தி தேடிட்டு இருக்கான். ஆக்சுவலா அது கடிக்கும் போது இவன் கரெக்டா பார்க்கணும், இவன் உயிர் போகணும், இதுதான் பிளான். ஆனா அந்த பிளான் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் பத்தி எல்லாத்தையும் கெடுத்து விட்டானே. சோ அந்த ஸ்பைடரை மறைச்சு விட்டுட்டா. இருந்தாலும் இவன் ரொம்ப அக்கறையா பேசுறது இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பாரு உனக்கு கோல்டு பிடிச்சிக்கும், வீட்டுக்கு போலாமான்னு கேட்டாலும் வேணாங்கிறா. ஆனா உனக்கு ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கோட்டை கழட்டி கொடுக்க சோக்கு வேணாம்னு சொல்லிட்டு மேல போலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த பிளான் அங்க பாரு டே டைம்லயே ஷூட்டிங் ஸ்டார் தெரியுதுங்க, அது பார்க்க ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி தானே இருக்குங்கிறான். இல்ல அது ஷூட்டிங் ஸ்டார் தான், நைட்டு மட்டும் தான் தெரியுமா, என்ன காலையிலும் தெரியும் பாருன்ட்டு பிரேஸ்லெட் ஆன் பண்ணி அப்படியே கண்ணு மூடிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல அது இவளை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அவன் விடுவானா, அது வந்து இவளை அட்டாக் பண்றதுக்குள்ளேயே இவளை போட்டு புரட்டி எடுத்து இந்த பக்கமா கூட்டு வந்துட்டான். என்ன இந்த தங்ஷி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான்னு அக்கா சொல்ல அதாக்கா பவர் ஆஃப் லவ்னு யுவான்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல அவன் மேலேயே படுத்துக்கிட்டு நீ ஓகேவா இருக்கியா அடிப்படலையேன்னு கேட்க அது இவன் மேல பட்டு சாகிறது தான் பிளானு. இப்படி நாஸ்தி பண்ணிட்டிய போய் தொடடான்ட்டு இருக்கா. எதுக்காக என்ன பிடிச்சிருது இப்படி கூட்டு வந்துன்னு சொல்லி கேட்க அந்த ஸ்டார் உன்னை பார்த்து வர மாதிரி இருந்தது, அதனாலதான் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல சாரிங்கிறான். அது எங்கேயாவது கீழே பட்டு யாராவது உயிர் போயிருக்கான்னு இவ கேட்க அப்படி நடந்த இன்சிடென்ட்டோட ரெக்கார்டை சொல்லிட்டு இருக்கான். சரி வா இன்னும் முடியலன்னு மனசை தேத்திட்டு அடுத்த பிளானு லேட் ஆகுது பாரு வீட்டுக்கு போடான்னு கூப்பிட இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டா இடி அடிக்கவும் என்ன போட்டோ எடுத்து கொடுக்குறியான்னு கேக்குறியா. ஓகேன்னு சொல்ல கொஞ்சம் தூரமா தள்ளி நின்று ஃபுல்லா கவர் ஆகணும் சரியான்னு சொல்லிட்டு எடுக்க சொல்றான். இவ்வளோ தூரத்துல நின்று அவனும் எடுக்க கரெக்டா இடி அடிக்குது. போது வா போலான்னு கூப்பிடு. இல்ல இன்னொன்னு எடுன்ட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்படி தொடர்ந்து போஸ் கொடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்க டப்புன்னு வாய்ப்பு கிடைச்சதும் பிரேஸ்லெட் அழுத்துறா. என்னடா நடக்குது நீவும் பார்க்க அவ புகஞ்சே போயிட்டா. ஐயோ சூமியான்னு வந்து பார்த்தவ மயங்கியே விழுந்துட்டான். இடி இவன் மேல இறங்கின மாதிரி செட்டப்ப போட்டாச்சு. ஆனா இவன் இப்படி மயங்கி போய் கிடக்க என்ன பண்றதுன்னே தெரியல, எந்திரிக்கவே மாட்டான். செத்துக்கு இது போயிட்டானு செக் பண்ணி பார்க்க அப்பா உயிர் இருக்கு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு தங்ஷியோட கண்ணு எல்லாரை விட ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்த பார்த்தானா இப்படிதான் மயங்கிடுவான்னு சொல்ல சரி இப்ப அவனோட கண்ணு எப்படி இருக்குன்னு கூ கேட்கிறாரு. நாங்க ஃபுல் செக்அப் பண்ணிட்டோம், கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இருந்தாலும்
இருந்தாலும் அவர் எழுந்ததுக்கு அப்புறமாவும் சில செக்அப்லாம் பண்ணணும். அண்ட் இவரோட கண்டிஷன் கலர் பிளைண்ட்னஸ் மாதிரி தான், லைஃப் லாங் அதை கியூர் பண்ணவே முடியாது. ஸோ இன்னையிலிருந்து இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு சொல்கிறாரு. இன்னும் நல்லாவே ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டும் கிளம்பிட்டாரு. இப்போ டக்குன்னு எழுந்துவன் சூமியான்னு தான் கேட்குறான். அவளுக்கு இடி இறங்கின மாதிரிலாம் இருந்துச்சு. அது கனவா என்ன, நான் அவளை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எழுந்து போக பார்க்க, நீ பார்த்தது எல்லாமே உண்மைதான், சூமியா இறந்து போயிட்டான்னு சொல்கிறான் கோ. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சும்மா போய் சொல்லாதான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பார்க்க, லின்னுமே நிஜமாதான் சூமியா இறந்து போயிட்டான்னு சொல்கிறான். பாவம் பைபிளை உண்மையாக லவ் பண்ணியிருக்கோம், பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் அவளுக்கு இறுதி சடங்குன்னு சொல்லி அவள் ஃபோட்டோவை போட்டு பூவுக்கு நடுவில் வச்சு இவங்க 3 பேருமா நின்றுட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த செட்டப்? நம்ம ஹீரோ வரானாமா. அவன் முன்னாடி அழுதா தானே அவனுக்கு தெரியாது, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவான்லங்க. எனக்கு அழுகையே வராதேங்கிறா. அதுக்கு தான் நான் கிளிசரின் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மாற்றி கண்ணில் வச்சுக்கிட்டு வர சவுண்டை கேட்டது ஒன்று அழுதுட்டு இருக்காங்க. இவனுங்க 3 பேரும் இதெல்லாம் உண்மைன்னு நம்பி மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாவம் ஹீரோ தான் உண்மையாக அழுகிறான். சூமியாவோட பாடி எங்க, அவளோட முகத்தை நான் கடைசியாக ஒரு டைம் பார்க்கணுங்கிறான். ஆல்ரெடி எரிஞ்சு போனதால நாங்களும் எரிச்சிட்டோன்னு சொல்ல, இது எல்லாமே என்னோட தப்பு தான். இடி இடிக்கும் போது நான் தான் அவளை அங்கிருந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக இவளுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. விளையாட்டுத்தனமாக அவளை இவன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான். எங்க நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிக்க, பாவம் தங்ஷி ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன்ல இருக்காங்கிறா. அழுக சரியாயிடும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலி மோடுக்கு திரும்பிட, இவன் இங்க பாவம் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். அவளோட முதல் இங்க தான் வெளியே வந்திருப்பான். ஸோ அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு இருந்தா. இந்த பக்கம் இவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத டிஷ்னாலும் அவ வாங்கி கொடுத்தாங்கிறதுக்காக அவளோட ஞாபகத்துல அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கும் வரல. அவன் லீவ் போடுற டைப்பே கிடையாது. பட் அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. சூமியா இறந்து போனதால தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறானான்னு சொல்லிட்டு இவ்வளோ இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ ஐ செக்அப்க்கு தான் வந்திருக்கான். அவரே ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாரு. சரியா ரெஸ்ட்டும் எடுக்காம சாப்பிடாம குடிச்சிருக்க, உன் கண்ணு உனக்கு முக்கியம்னா நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவன் இதெல்லாம் கேட்ட மாதிரி இல்ல, ஏன்னா கையில இன்னுமே அவளோட பேண்டை தான் போட்டுட்டு இருக்கான். இவன் இங்க நான் பண்ணது தப்பு இல்லைன்ட்டு இருக்கா. நான் பண்ணதால அவனுக்கு ரொம்ப சீரியஸா ஏதாவது ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு சொல்ல, மிஸ்டர் கோ வேலைக்கு வந்திருக்காருல்ல, அவனோட கண்டிஷன் அவ்வளோ மோசமா இருந்தா அவர் எப்படி விட்டு வருவாரு, ஸோ கவலைப்படாதுங்கிற ஃப்ரெண்டு. இருந்தாலும் இவளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லடி. சூமியா அவனோட புக்ல ஒரு பேஜ் மாதிரி, அடுத்த சாப்டர் வந்தா இதெல்லாம் சைட் ஸ்டோரி மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு அவளோட பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, சூமியா உன்னை விட்டு போனதுல உனக்கு வருத்தமா இருக்கா? உனக்கு கிடைக்காத எவ்வளவோ விஷயம் அவளுக்கு கிடைச்சிருக்கலங்க. சூமியாவை எனக்கு பிடிக்கலனாலும் அவளை மாதிரி இருக்க நான் விரும்புவேன். மற்றவங்க கிட்ட கைண்டா நடந்துக்கிறா இல்லையா? அழகா இருந்தா நிறைய பேர் திமிரோட இருப்பாங்க, ஆனா இவ அப்படி கிடையாது. என்னதான் தங்ஷிக்கு அவளை அவ்வளோ பிடிச்சிருந்தாலும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையேங்கிறா. தென் இப்போ கட் பண்ண இவ வீட்டுக்கு வர, கரெக்டாக வீட்டு முன்னாடி காரை பார்த்ததும் டப்புன்னு டோர் சாத்தும் போது இவளோட கோட் உள்ள மாட்டிக்கிச்சு. இதுல அவளோட செருப்பு பறந்து போய் விழுந்துடுச்சு. வந்தது கூதா அந்த செப்பல் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதை அவனே வேற போட்டு விட அவ காலில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா. இது நீ ஏன் ட்ரா பண்ணதான்னு கேட்க, ஆமா இந்த வீக் இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் எங்க போனாலும் இவன் தான் என்னோட வருவாங்கிறா. அப்படியா, ஹலோ என்னோட பேரு கோ, உன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஷூவை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்ல, அவனுக்காக நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலை ஆட்டி தேங்க் பண்ணிட்டு இருக்கான். சரி எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, தங்ஷி சூமியாவை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்கான், அவளோட ஞாபகமாக வச்சுக்க ஏதாவது இருக்கா அவளோட திங்ஸ்ன்னு சொல்லி கேட்க, எதுவுமே கிடையாது எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சுங்கிறா. ஒன்று கூட இல்லையான்னு கேட்க கரெக்டாக கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. வாவ் நான் ரொம்ப லக்கியாக இருக்கனேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்லலாம் தேடி பார்த்துட்டு சூமியா போஸ்டர் ஷூட்க்கு யூஸ் பண்ண திங்ஸை எல்லாம் கோ இங்கிருந்து தங்ஷியோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரா மாடிங்க. அவ யூஸ் பண்ண க்ரீம்ல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும், அவ யூஸ் பண்ண கோம்ப்ல உன்னோட முடி தான் இருக்கும், அப்போ உன்னோட டிஎன்ஏ தானே கிடைக்கும். அவன் வேற லேப் வச்சிருக்கான், கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அவன் அதை பார்த்தா போதும், அவனுக்கு லேப்லாம் தேவையில்லை, நடந்த விஷயத்த அவன் ஈஸியாக கண்டே பிடிச்சிருவான்னு சொல்றா. ஸோ இப்படியே இந்த பாட்டு முடித்து சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பாட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.